வியத்தகு படைப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருவையானது என்று புனித திருமுழுக்கு யோவானின் திருவிழாவை கொண்டாடுகிறது. அவர் வியத்தகு படைப்பாய் படைக்கப்பட்டார். ஏனென்றால் தண்ணீருக்குள் இருக்கின்ற பொழுதே திருமுழுக்கு பெற்றார். தண்ணீருக்குள் மைத்துக்குள் இருக்கின்ற பொழுதே அபிஷேகம் பெற்றார். உலக பற்றற்று வாழ்ந்தார். உலகத்தோடு அவர் ஒட்டியிருக்கவில்லை. கடவுளுக்கான பாதைகளை செம்மைப்படுத்தினார். கடவுளுக்காக இயேசு கிறிஸ்து வருவதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை திருமுழுக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தினார். மேலானெல்லாம் பள்ளம் மேலெல்லாம் சரி செய்யப்பட்டது. கோணலாம் எல்லாம் சரி செய்யப்பட்டது. மாந்துருமங்கள் நச்சரியை நம்புகள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பாதையை முன்னோடியாய் இருந்து செம்மைப்படுத்திய அவர். பெண்களிலே பிறந்தவர் மிக சிறந்தவர், திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் அல்ல என்று சொல்லி கூட இயேசு பெருமான் சான்று கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக இயேசுவின் வார்த்தைக்காக, கடவுளின் வார்த்தைக்காக அவர் சிறைச்சேதம் செய்யப்பட்டவர். சாவை கண்டு அஞ்சவில்லை, துன்பத்தை கண்டு அஞ்சவில்லை, உலக பற்று கொண்டு வாழவில்லை, உலகத்தை நேசிக்கவில்லை. இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்து இயேசுவுக்கான பாதைகளை செம்மப்படுத்துவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தார். ஆகவே தான் அவரை வியத்தகு படைப்பாளர் என்று சொல்கிறோம். படைக்கப்பட்ட படைப்புகளிலே வியத்தகு படைப்பாளராக இருக்கிறார், வியத்தகு படைப்பாக இருக்கிறார். நாமும் அவரது பாதையிலே பயணித்தோம் என்று சொன்னால் அவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்களாக வியத்தகு படைப்பாய் மாற முடியும். மாற அவர் வழியிலே பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.